Good morning students. Today we are discussing about ornamental plants. Plants which are grown for aesthetic reason are called as ornamental plants. Aesthetic reason means beautifying the houses. நம்ம வீட்டினுடைய முன்புறத்தை அழகுபடுத்துவதற்கோ அல்லது அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்களை தான் நாம ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அல்லது அழகு தாவரம்னு சொல்றோம். Producing flowers from floral plant is the important section of horticulture. Horticulture means growing gardens. தோட்டக்கலை தான் வந்து ஹார்டிகல்ச்சர்னு சொல்ற தமிழ்ல தோட்டக்கலை. Producing flowers from floral plant. ஒரு தாவரத்தில் பார்த்தனா பூவை உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் மல்லிகை, ரோஸ் ரோஜா, கிரைசாந்திமம் சாமந்திப்பூ, கார்னேஷன் அண்ட் ஜெர்பரா. இது எல்லாமே பார்த்தோன்னா நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் ப்ரொடியூசிங் ஸ்ரப்ஸ் ஆர் கிளைம்பர்ஸ். ஒரு கொடி வகை தாவரமாகவோ அல்லது ஸ்ரப்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் ஒரு 5 ஃபீட்குள்ள வளரக்கூடியதை வந்து நம்ம ஸ்ரப்ஸ்னு சொல்றோம். அது மாதிரி வளரக்கூடியதான் இந்த பிளான்ட்ஸ். டு டெக்கரேட் ஹவுசஸ் வீட்டை அழகுபடுத்துறதுக்கோ கார்டன்ஸ் அண்ட் பார்க்ஸ் கார்டன்லயும் பார்க்லயும் we are planting shrubs. நம்ம இந்த தாவரங்களை அங்க பார்த்தோம்னா நட்டு வைக்கிறோம். பிளான்டிங் shrubs such as hibiscus, crab jasmine and crotons and climbers. Some climbers பற்றி ஏறக்கூடிய தாவரங்களை தான் வந்து weak stemmed plants. So it is called climbers. அதனுடைய தண்டு பகுதி பார்த்தோன்னா ரொம்ப மெலிதாக இருக்கும். அதை வந்து நம்ம கிளைம்பர்ஸ் பற்றி ஏறக்கூடிய கொடிகளை தான் கிளைம்பர்ஸ்னு சொல்றோம். லைக் முல்லை, அலமாண்டா அண்ட் பொகைன் வில்லா. முல்லை மலர் தெரியும், அலமாண்டா தெரியும், அதே மாதிரி பொகைன் வில்லாங்கிற காகித பூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே நம்ம ஹவுசஸ்லயோ கார்டன் அண்ட் பார்க்லயோ அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். ட்ரீஸ் சச்சஸ் அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் என்னென்ன இருக்கு? கோல்டன் சவர் ட்ரீ, மந்தாரை, டெரோனிக்ஸ் ட்ரீ. டெரோனிக்ஸ் ட்ரீ வந்து பார்த்தோன்னா ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்ற டெரோனிக்ஸ் ட்ரீயே. நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் grown in your locality? நம்மளுடைய பகுதியில் எப்படி ஆர்னமெண்டல் பிளான்ட்டை க்ரோ பண்ணலாம்? இதை பார்த்தோன்னா ஃப்ளோரிகல்ச்சர். த ஸ்டடி அபவுட் த ஃப்ளவர்ஸ் இஸ் கால்டு ஃப்ளோரிகல்ச்சர். தாவரங்கள் வளரக்கூடிய பூக்களை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு தான் வந்து நாம ஃப்ளோரிகல்ச்சர்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். Animal and plant interactions. Animals rely on plants for their food and shelter. Animals mainly depend on the food and shelter from the plant source. தாவரத்திலிருந்து விலங்கு தனக்கு தேவையான உணவையோ உறைவிடத்தையோ அல்லது பாதுகாப்பு இடத்தை பெறுது. This relationship benefits not only animals but also plants. இந்த ரிலேஷன்ஷிப்ல அனிமல்ஸ் மட்டும் பெனிஃபிட் ஆகுறது இல்ல, பிளான்ட்ஸ் ரெண்டும் பெனிஃபிட் ஆகுது. சச் ரிலேஷன்ஷிப் இஸ் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட். இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட் மீன்ஸ் ரொம்ப பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. எக்ஸாம்பிள், சில்க் வார்ம்ஸ் ஃபீட் ஆன் மல்பெரி லீவ்ஸ். சில்க் வார்ம் ஃபீட் ஆன் மல்பெரி லீவ்ஸ். இது பார்த்தோன்னா இதான் வந்து மல்பெரி லீவ்ஸ். இதை நம்ம தமிழ்ல பட்டுப்பூச்சி இலை அப்படின்னு சொல்றோம். இந்த இலையை வந்து சில்க் வார்ம் வந்து ஃபீட் பண்ணுது, சாப்பிடுது மல்பெரி லீவ்ஸ் அண்ட் லைவ் ஆன் மல்பெரி பிளான்ட்ஸ். இதை தொடர்ந்து சாப்பிடும் போது இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? சில்க் ப்ரொடக்ஷன் கிடைக்குது. திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ வார்ம் அண்ட் எ பிளான்ட். இதுல பார்த்தோன்னா வார்ம் அண்ட் எ பிளான்ட் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏனென்றால் சில்க் ப்ரொடக்ஷன் பட்டு உற்பத்திக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து வார்ம்ஸ், இதுதான் பார்த்தோன்னா சில்க் ப்ரொடக்ஷன் கக்கூன்னு சொல்லக்கூடிய அந்த கூடு பகுதி தான் வந்து இந்த பிக்சர்ல இருக்கு.
Animals, pests and birds are essential for cross pollination of plants. What is cross pollination? Cross pollination means flowers producing pollen grains. These pollen grains are spreaded or distributed through the some agents. அந்த தாவரத்தினுடைய பூக்கள்ல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மகரந்த தூளை ஒரு சில காரணிகளின் மூலம் அதே இனத்தை சார்ந்த வேறொரு பூவுக்கு சென்றடைதல தான் நம்ம அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உதவி செய்யக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்தோன்னா அனிமல்ஸ் விலங்குகள், பெஸ்ட் பூச்சிகள், பேர்ட்ஸ் பறவைகள், இது எல்லாமே இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யக்கூடிய காரணிகள். Next, bright colors of flowers, smell and honey attract insects. Flowers ஓட கலர் பிரைட் கலர்ல இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த ஹனி பீயை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். As the insects go from one flower to another, they leave the pollen grains. ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு அந்த ஹனி பீ வந்து டிராவல் பண்ணும்போது அதோட விங்ஸ் அல்லது லோயர் பாடி அதனுடைய உடல் பகுதிகளில் பார்த்தோன்னா அந்த போலன் கிரைன்ஸ் எல்லாமே அட்ஹியரிங் ஒட்டி கொண்டு இருக்கும். ஃப்ரம் தர் பாடி திஸ் ரிசல்ட் இன் கிராஸ் பாலினேஷன். இது பார்த்தோன்னா அந்த அயல் மகரந்த சேர்க்கை இதன் மூலமா நடைபெறுது. அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதன் மூலமா பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல அயல் மகரந்த சேர்க்கைங்கிறது இன்செக்ட்ஸ் பூச்சிகள் மூலமாக, பேர்ட்ஸ் பறவைகள் மூலமாக நடைபெறுகிறது. ஹம்மிங் பேர்ட். These insect pollinators and birds need to be protected to produce the best yield. அதனால என்ன பண்ணணும், நாம இந்த இன்செக்ட் பாலினேட்டரையும் பேர்ட்ஸையும் ப்ரொடக்ட் பண்ணணும், பாதுகாத்தனா நமக்கு ஈல்டுனா பெஸ்ட் ஈல்டுனா அதிக அளவு உற்பத்தி கிடைக்கும். Bees are the best pollinators. They also give us honey. Bees பார்த்தனா பீஸ்ங்கிற வண்டு அல்லது தேனீக்கள் என்ன பண்ணுது, பெஸ்ட் பாலினேட்டர், அந்த பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது ஒன்று. இது ஹனி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கே லிவிங் இன் கோரல் ரீப்ஸ் ஆர் த ஃபுட் ஃபார் வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ். கோரல் ரீப்ஸ் ஆர் லொகேட்டட் அட் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஸ்ல அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ல நிறைய கோரல் ரீப்ஸ் இருக்கு. இந்த கோரல் ரீப்ஸ் எல்லாமே ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா அதுல வளரக்கூடிய சம் ஆல்கே, க்ரோயிங் சம் ஆல்கேஸ் ஆர் ஃபீட் ஆன் ஃபுட், உணவா எடுத்துக்குது. ஃபிஷரிஸ் ஒர்க் இஸ் டன் இன் திஸ் ஏரியாஸ். இங்க பார்த்தோன்னா ஃபிஷரிஸ்ங்கிற மீன் வளர்ப்புங்கிறது அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு இந்த கோரல் ரீஃப். இட் இஸ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. Next, animals and birds play an important role in spreading seeds of various plants. Animals and plants, தாவரங்களும் விலங்குகளும் ஒரு விதையை பரப்புவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ செய்யறதுல. The digestive enzymes in the digestive system of the birds soften the productive layer of the seeds. இப்போ ஒரு சில ஃப்ரூட்ஸோட சீட்ஸை பார்த்தோன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாமே எங்கல்ஃப் பண்ணிரும், விழுங்கும் போது அந்த சீட்ஸ் எங்க போகுது, அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகுது, அந்த செரிமான மண்டலத்துக்கு போய் அங்க சுரக்கக்கூடிய சம் என்சைம்ஸ், ஒரு சில என்சைம்கள்னால அதனுடைய மேல் பகுதி அவுட்டர் ப்ரொடக்டிவ் கவரிங் எல்லாமே ரொம்ப சாஃப்டன் ஆயிருது. அந்த சீடு வந்து எக்ஸ்கிரீட்டா வெளியேற்றக்கூடிய எச்சத்தின் வழியாக கீழே வந்து மண்ணை விழும் பொழுது எளிதாக முளைக்க துவங்குகிறது. அதை தான் சொல்லியிருக்கோம். சாஃப்டன் த ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் த சீட்ஸ் மேக் இட் ஈஸியர் டு ஜெர்மினேட். ஜெர்மினேஷன்னா முளைத்தல். அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். Next, in this natural relationship between animals and plants are affected, it shows its impact economy.
to do. பார்த்தா நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் இயற்கையாக இருக்கக்கூடிய இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை பாதிக்கப்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஒரு சில பொருட்களினுடைய உற்பத்தி மிக குறைவாக இருக்கும். இன்ஃபேக்ட் அல்லது அதில் பாதிப்பு ஏற்படும். அதர் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். மெடிசினல் பிளான்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம், டிம்பர் ஈல்டிங் பிளான்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது வெஜிடபிள் ப்ரொடியூசிங் பிளான்ட்ஸ். இப்போ பார்த்தோன்னா மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. சாயில் ஃபெர்டிலிட்டி மீன்ஸ் மண்ணினுடைய வளத்தன்மையை பாதுகாத்தல். மெயின்டைன்னா பராமரித்தல், மண்ணினுடைய வளத்தன்மை. பிளான்ட்ஸ் மெயின்டைன் சாயில் ஃபெர்டிலிட்டி. The droppings and shedding of leaves, fruits and other parts degrade in the soil to form humus. Some plants shedding their leaves in the January to March month. These leaves are fall on the ground. After few months, these leaves are converted into the humus. தாவரத்தினுடைய இலைகள் பார்த்தனா இந்த இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் டு ஏப்ரல் அந்த மாதங்களில் மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இலைகளும் உதிர்ந்துவிடும். அப்படி கீழே உதிரக்கூடிய இலைகள் ஒரு சில மாதங்களில் அது ஃபுல்லாக மக்கி போய் தாவரத்துக்கு தேவையான ஹியூமஸ் அப்படிங்கிற எருவாக நமக்கு கிடைக்குது. திஸ் ஹியூமஸ் இன்க்ரீஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. இந்த எரு என்ன பண்ணுது? சாயில் ஃபெர்டிலிட்டி, மண்ணினுடைய வளத்தன்மையை அதிகரிக்குது. சாயில் ஃபெர்டிலிட்டினா வளத்தன்மை. சாயில்ல பேசிக்கா இருக்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதனுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் லைக் ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் பாக்டீரியா லைக் சூடோமோனாஸ் ஆர் ஆல்சோ எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு டு ஃபிக்ஸ் nitrogen in the soil for agriculture. Agriculture field commonly used the paddy field. நெல் வயல்ல பார்த்தோன்னா நம்ம இந்த சூடோமோனாஸ் யூஸ் பண்றோம், அல்லது ப்ளூ கிரீன் ஆல்கே பிஜிஏ யூஸ் பண்றோம், அல்லது சம் பாக்டீரியாஸை நம்ம யூஸ் பண்றோம். திஸ் பாக்டீரியா அப்சர்வ் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன், இட்ஸ் கன்வெர்ட் இன்டு தி நைட்ரேட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த பேடி growth. அது பார்த்தோன்னா அட்மாஸ்பியர் ஏர் வளிமண்டல காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கிரகித்து தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியதா இந்த பிஜிஏங்கிற ப்ளூ கிரீன் ஆல்கே. பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய சூடோமோனாஸ் எல்லாமே. நெக்ஸ்ட், prevent soil erosion. Plants when grown in dense will prevent soil erosion. Dense means highly, ரொம்ப அடர்த்தியாக, டென்சிட்டி ரொம்ப அடர்த்தியா வந்து நம்ம தாவரத்தை வளர்க்கும் போது மண் அரிப்பு, சாயில் எரோஷன்னா மண் அரிப்பு, அதை வந்து தடுக்கக்கூடியதுக்கு தான் வந்து பிளான்டிங் மோர் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் ஏரியாஸ். இன் டைம்ஸ் ஆஃப் விண்ட் ஆர் ஃப்ளட் the fertile top layer of soil is carried away by air or water. சாயிலோட அப்பர் லேயர் ஆஃப் த சாயில் தான் வந்து நம்ம டாப் லேயர்னு சொல்றோம். இதான் வந்து பார்த்தோன்னா ஃபெர்டிலிட்டி லேயர். இதுல தான் வளமான மண்கள் எல்லாமே இருக்கும். காற்றினாலேயோ அல்லது அதிகமாக வரக்கூடிய நீரினாலேயோ அந்த மேல் பகுதி அரித்து செல்லப்பட்டால் தாவர வளர்ச்சிங்கிறது மிக குறைவான நிலையில் இருக்கும். This is prevented by plants if grown around. இதை prevent பண்றதுக்கு plants என்ன பண்ணணும்? grown பண்ணணும், வளர்க்கணும். in and around, அது சுற்றிலும் எல்லா பகுதிகளிலும் தாவரங்களை நாம வளர்க்கணும். Next, biofuels. Some plants are also grown for the sake of biofuels. Bio means living. Fuels na எரிபொருள். உயிருள்ள தாவரங்கள்லயோ அல்லது விலங்குகள்ல இருந்து நாம ஃபியூயல் ப்ரொடக்ஷன் பண்றதுதான் வந்து பயோஃபியூயல்னு சொல்றோம். Plant fuel is less toxic as it does not emit harmful gases. Plant fuel less toxic, குறைந்த நச்சுத்தன்மையை கொண்டுள்ளது. Do not emit harmful gases, நச்சுத்தன்மை வாய்ந்த gases வெளியிடுவதில்லை. Also less expensive, less, மிக குறைவான விலையில கிடைக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் ஜட்ரோபாங்கிற
காட்டாமணக்கு தாவரத்தினுடைய விதையை எடுத்து அதிலிருந்து பார்த்தோன்னா நம்ம ஆயில் ப்ரொடக்ஷன், அதிலிருந்து ஜெட்ரோபா ஆயில் உற்பத்தி பண்றோம். அதை வந்து பயோடீசல் அப்படிங்கிற ப்ராடக்டா நாம இன்னைக்கு நவடேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் த பிளான்ட் வேஸ்ட் இஸ் யூஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. பிளான்ட் வேஸ்ட் பார்த்தோன்னா ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் சுகர் மில்ஸ். சுகர் கேன்ல பார்த்தோன்னா சுகர் கேனுடைய அந்த ஸ்டெம் போர்ஷன்ல இருந்து சம் கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ணி சுகர் ப்ரொடக்ஷன் சர்க்கரை உற்பத்தி பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் அதான் வந்து பக்காஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பக்காஸ்ல இருந்தா நமக்கு என்ன பண்றடா ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்காக நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாலா ஸ்பினச். Osteoarthritis is a joint disease. Osteology means the study about the bone is called osteology. Arthritis means joint pains. எலும்பு ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய போன் ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய ஹெவி பெயின்ஸுக்கு தான் வந்து என்ன சொல்றோம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றோம். இஸ் a joint disease affecting joints and knee in old age. நீன்னா முழங்கால், ஓல்டு ஏஜ்னா ஏஜ் அதிகமா இருக்கக்கூடிய பர்சனை அதிகமா அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த டிசீஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அண்ட் எனி ஏஜ் பீப்புள், மோஸ்ட்லி எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் வரக்கூடிய காமன் டிசீஸ் தான் இது. கரண்ட்லி இந்தியன் சயின்டிஸ்ட் அட் இப்ப ரீசெண்டா பார்த்தோன்னா இந்திய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிடிஆர்ஐ அப்படிங்கிற சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மத்திய மருந்து பொருள் பரிசோதனை நிலையம் அல்லது மத்திய மருந்து பரிசோதனை ஆய்வகம் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் லெபார்டரி லொகேட்டட் அட் லக்னோ. யூபியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய லக்னோவில் தான் இந்த லெபார்டரி இருக்கு. ஹேவ் மேட் ஏ நானோ ஃபார்மேஷன் ஃப்ரம் த பேலா ஸ்பினச். இதுல பார்த்தோன்னா நேனோ ஃபார்முலேஷன், நேனோடா வெரி மைன்யூட் பார்ட்டிகளை தான் நேனோ பார்ட்டிகல்னு சொல்றோம். இதுல இந்த பேலா ஸ்பினாச்ல இந்த டிசீஸை கியூர் பண்ற மாதிரி சம் ஜீன்ஸை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ரப்பர் அண்ட் நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ். We obtain rubber for tire, wiring, seats, etc. நம்ம ரப்பர் வந்து ரப்பர் ட்ரீல இருந்து எக்ஸுடேட் வெளியேறக்கூடிய லேட்டக்ஸ்ல இருந்து தான் பெறுறோம். அந்த ரப்பரை டயருக்காகவும் வயரிங் சீட்ஸ்ல எல்லா இதுலயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ். இயற்கையாக இருக்கக்கூடிய தாவரங்கள்ல இருந்து ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். அது வந்து பார்த்தோன்னா பயோடிகிரேடபிள். பயோடிகிரேடபிள் மீன்ஸ் திஸ் திங்ஸ் ஆர் ஈஸிலி டீகம்போஸ்டு. எளிதில் அது வந்து மக்கக்கூடிய பொருளை தான் பயோடிகிரேடபிள்னு சொல்றோம். ஸோ இட் டஸ் நாட் ஹார்ம் டு அவர் என்விரான்மெண்ட். அதனால அது என்ன பண்றது இல்லை நம்ம என்விரான்மெண்ட் நம்மளுடைய சரௌண்டிங் ஏரியாஸ் தான் என்ன சொல்றோம் என்விரான்மெண்ட் சொல்றோம். நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை பாதிக்காம இருக்கக்கூடியது நேச்சுரல் பிளாஸ்டிக்ஸ். லாஸ்ட் நீம் ஆயில் கோட்டட் யூரியா. Farmers in India used urea as a fertilizer to increase the agricultural productivity. Indian farmers are commonly used. இந்திய விவசாயிகள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய யூரியா பார்த்தோன்னா விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பயன்படுத்துறோம். Indian scientists made neem coated urea which released nitrogen gradually. அந்த நீம் கோட்டட், நீம்னா வேப்ப மரம்னு சொல்றோம். அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய சீட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருள்ல இருந்து என்ன பண்றாங்க அந்த யூரியாவோட அவுட்டர் போர்ஷன் யூரியாவினுடைய வெளிப்பகுதியில ஒரு கோட்டிங்கை ப்ரொடக்ஷன் பண்றாங்க, ஒரு கோட்டிங்கை உற்பத்தி பண்றாங்க. அதுதான் நீம் கோட்டட் யூரியான்னு சொல்றோம். இந்த யூரியா என்ன பண்ணுது ரிலீஸ்டு நைட்ரஜன் கிராஜுவலி, நைட்ரஜனை கொஞ்சம் கொஞ்சமா தாவரத்துக்கு கொடுக்கக்கூடிய பணியை செய்து அண்ட் ஹெல்ப்ஸ்
the plants to absorb maximum nitrogen. அது அந்த தாவரம் மிக அதிக அளவிலான நைட்ரஜனை எடுத்துக்கொள்வதற்கோ பயன்படுகிறது. It reduces the impact of urea on an environment. அது பார்த்தனா அதிக அளவு யூரியா நம்ம பயன்படுத்துவதை குறைப்பதற்காக இந்த முறைகளை நாம பயன்படுத்திட்டு இருக்கோம்.